தற்போது நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தில், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தில் இந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி அமெரிக்கா F-15 ஃபைட்டர் ஜெட் ஒன்றில் 2 விமானிகள் ஈரானுக்கு மேலாக பறந்து போய்கொண்டிருக்காங்க. ஈரானுடைய ஒரு மிசைல் அவங்க ஃபைட்டர் ஜெட்டை அடிக்குது. அது அப்படியே தீயாக மாறுது. அப்போ பேராசூட்டில் 2 பேர் எஜெக்ட் ஆகிறாங்க. ஒரு விமானி ஒரு இடத்துல விழுகிறாரு. பின்னாடியே வந்த அமெரிக்க படையினர் அவரை உடனே காப்பாற்றி அவங்க கொண்டு போயிடுறாங்க. அடுத்த விமானி ஏதோ ஒரு காட்டுக்குள்ள, ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள விழுந்துட்டார். அவரை ஒரு மனுஷனை தேடுறதுக்காக அமெரிக்காவுடைய விமானங்கள் 150 விமானங்கள் பறந்து வந்து அவர் அப்படியே தேடிட்டு இருக்கு. கண்டே பிடிக்க முடியல. எந்த சிக்னலும் வரலை. இவர் காயப்பட்டாரா? எவ்வளவு காயப்பட்டார்? உயிரோடு இருக்காரா இல்லையா? எங்கே இருக்கார்? எதுவுமே தெரியல. நிசப்தம், டோட்டல் சைலன்ஸ். தொடர்ந்து அவரை கண்டுபிடிக்கும் மாதிரி அமெரிக்கா படையினர் தேடிக்கொண்டே இருக்காங்க. கீழே ஈரான் தேசத்து வீரர்கள் இவரை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இவரை தேடிக்கொண்டு வர்றாங்க. பிடிப்பதற்காக வேட்ட நாய்களை அந்த பயங்கரமான மலை தேசத்துக்கு அனுப்பி இவரை எப்படியா பிடிக்கணும்ட்டு முயற்சி செய்து கொண்டே இருக்காங்க. சனிக்கிழமை நிசப்தம், டோட்டல் சைலன்ஸ். ஒரு சத்தம் இல்லை, ஒரு சிக்னல் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்காங்க அமெரிக்க படையினர். ஒரு சிக்னல் வருது. காட் இஸ் குட். இந்த கீழே விழுந்த காயப்பட்டு கிடக்கிற விமானி இப்போ ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. காட் இஸ் குட். அமெரிக்க படையினருக்கு மிகுந்த சந்தோஷம். அவர் எங்கேருந்து சிக்னல் கொடுத்தாருன்ட்டு கண்டுபிடிச்சி அவரை அப்படியே உயிரோடு எழுப்பி மீட்டு கொண்டு போயிட்டாங்க. அன்பானவர்களே, அந்த நெருக்கமான சூழ்நிலையில் இந்த காயப்பட்ட விமானியுடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா? கைவிடப்பட்ட நேரம் போல தெரிஞ்சிச்சு. இருட்டு, ஆபத்து, எந்நேரமும் மரணம் சம்பவிக்கலாம். இவ்வளோ பெரிய காடு, என்னை கண்டுபிடிக்க முடியுமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர் கர்த்தரை சார்ந்தார். நான் கர்த்தரை நம்புகிறேன், அவர் நல்லவர், என்னை பாதுகாப்பார், என்னை மீட்பார் என்ற முழு நம்பிக்கை. எப்போ சிக்னல் கொடுக்க முடியுதோ அது காத்து கொண்டுதாரு. சிக்னல் கரெக்டாக கொடுக்குற நேரம் மேல் அமெரிக்க விமானங்கள் பறக்குது. காட் இஸ் குட். ஹல்லேலூயா. சங்கீதம் 100:5 சொல்லுது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. ஆமென். என்னால் காயப்பட்டு கிடக்கும் போதும் அவர் கிருபை என்றும் உள்ளது. மனிதர்களால் உதவி செய்ய முடியாத நிலைமையிலும் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God is good. ஆம் பிரியமானவர்களே, நாகும் 1:7 சொல்லுது, கர்த்தர் நல்லவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். அவரை நம்பியிருக்கிறவர்களை அவர் முற்றிலுமாக அறிந்திருக்கிறார். ஆபத்து காலத்தில், கைவிடப்பட்ட நேரத்தில், துயரமான நேரத்தில், தோற்று போன நேரத்தில், கீழே விழுந்த நேரத்தில், மனசோர்வு உடைந்த நேரத்தில், எல்லா நேரத்திலும் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, சங்கீதம் 46:1 எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் துணையும் ஆனவர். ஆபத்து காலத்தில் யார் உதவி செய்ய முடியாத நேரத்தில், பிறகு உதவி கேட்குறோம், அவங்க கேட்காத போல இருக்கிற நேரத்தில், மனசோர்வு உடைந்த நேரத்தில், எல்லா நேரத்திலும் அனுகூலமான துணை. வெரி க்ளோஸ். God is not far away from you. அந்த மனிதன் தனியாக காட்டுக்குள்ள அங்க இங்க ஓடிக்கொண்டிருக்க நேரத்தில்
பேராசூட்டில் ஜம்ப் பண்ண எங்கே இருக்கோம் என்ன ஏது ஒன்று புரியாத நேரத்தில், எதிரி படை அவரை தாக்க அவரை பிடிக்க வந்து கொண்டிருக்க நேரத்தில், வேட்ட நாய்கள் வந்து கொண்டிருக்க நேரத்தில் அவர் விசுவாசத்தோடு இருக்காரு. கர்த்தர் நல்லவர். God is good. Hallelujah. பிரியமானவர்களே, ஒருவேளை நானும் நீங்களும் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கணும். நாம் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா போயிட்டுருக்குது, அப்போ விசுவாசமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர் சொல்கிறோம். இந்த உதாரணத்தை பார்க்கும்போது இப்படிப்பட்ட நெருக்கமான நேரத்திலையும் விசுவாசம், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த மனிதன் காயப்பட்ட நாள் ஏப்ரல் 3 குட் ஃப்ரைடே. காயப்பட்டு கீழே வந்துட்டாரு. சனிக்கிழமை நோ நியூஸ், நிசப்தம், டோட்டல் சைலன்ஸ், நோ கான்டாக்ட். ஞாயிற்றுக்கிழமை இருக்கு, உயிரோடு மேலே வெளியே வருகிறார். ஈஸ்டர். ஹல்லேலூயா. என்ன ஒரு ரேர் கோயின்சிடன்ஸ். குட் ஃப்ரைடே, டோட்டல் சைலன்ஸ். 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வந்தார். நானும் நீங்களும் விசுவாசிக்கிற தேவன் உயிர்த்தெழுந்த தேவன். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயமாக விழுங்கியவர். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட நெருக்கத்தில் நானும் நீங்கள் இருந்தாலும் இந்த பைலட்டை போல அவரை நான் நம்பி இருக்கிறேன். அவர் என்னை அறிந்திருக்கிறார், என் பெருமூச்சை அறிந்திருக்கிறார், என் கண்ணீரை அறிந்திருக்கிறார், என்னுடைய இக்கட்டை அறிந்திருக்கிறார், என்னை காப்பாற்றுவார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. கர்த்தரை எக்காலத்தில் சோத்திருப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. Glory to God. ஒருவேளை உங்களுடைய வெள்ளிக்கிழமை நீ காயப்பட்டிருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை சனிக்கிழமை டோட்டல் சைலன்ஸ், எந்த உதவி இல்லாமல் ஒரு இருட்டுக்குள்ளே இருக்கலாம். ரிமெம்பர், ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு, ஈஸ்டர் இருக்கு. அன்னைக்கு உயிர்த்தெழுந்த தேவனை நினைவு கூறுற நாள். ஹல்லேலூயா. ஆமென்.